ஆரம்பிப்போமா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஒரு சோப் கம்பெனிக்கு ஆர்கானிக் சர்டிஃபிகேட் குடுத்துருக்கு அப்படின்னு ஒரு ஸ்பெகுலேஷன் வீடியோ அத பத்தி நேத்து நான் பேசியிருந்தேன். அதுக்கு நெறைய டிஎம் வந்திருந்துச்சு. எல்லாருக்கும் என்னால ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. ஒட்டுமொத்தமா அதுக்கான கிளாரிஃபிகேஷன இந்த வீடியோல நான் சொல்லிடுறேன். இந்தியால 35 வகையான ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் பாடிஸ் இருக்கு. அத ஏஜென்சின்னு சொல்ல மாட்டாங்க, கண்ட்ரோல் பாடின்னு சொல்லுவாங்க. அந்த நேம் லிஸ்ட்டை நான் கேப்ஷன்ல குடுத்திருப்பேன். தேவைன்னா படிச்சு பாருங்க. இந்த 35 வகையான கண்ட்ரோல் பாடியில தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஒன் ஆஃப் த மெம்பர். அப்பீடா இந்த கண்ட்ரோல் பாடிஸ்க்கு ஒரு அக்சஸ் கொடுத்திருப்பாங்க. நீங்க யாருக்கு வேணாலும் ஆர்கானிக் சர்டிஃபிகேட் பண்ணி கொடுக்கலாம். பட் நீங்க எப்படி பண்றீங்கன்னு நாங்க உங்களை அசஸ் பண்ணுவோம். இதுதான் தேர்ட் பார்ட்டி ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. சரி, அப்பீடா எப்படி இவங்களெல்லாம் சூஸ் பண்ணாங்கன்னா, இந்த சர்டிஃபிகேஷன் பாடி கவர்மெண்ட் இல்லாம பிரைவேட் பாடிஸும் இதுல இருக்கும். இவங்கெல்லாம் கன்ஃபர்மேட்டிவ் அசஸ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா கீழே பண்ணிருப்பாங்க. INS 17065 அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இருக்கும். அதாவது INSனா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன், நாட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸ்டாண்டர்டைசேஷன் வேற, ஸ்டாண்டர்ட்ஸ் வேற. அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ QC அப்ரூவ் வாங்கி இவங்கெல்லாம் ஒரு கண்ட்ரோல் பாடியா மாறி இருப்பாங்க. எந்த ஸ்கீம் வேணாலும் இவங்களால ரன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸை அப்பீடா அப்ரூவ் பண்ணி NPOP ஸ்கீம், நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன், அதுக்கு கீழே ஃபுட் ப்ராடக்டா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி லோகோஸ் கொடுப்பாங்க. இல்ல நாங்க அப்பீடா கீழே வரல, நாங்க காஸ்மெட்டிக்ஸ் தான் பண்ண போறோம் அப்படின்னா இவங்க QC கீழே வரதுனால இவங்க ஒரு பிரைவேட் ஸ்கீம் டெவலப் பண்ணுவாங்க. இந்த ஸ்கீம்ல எக்ஸாம்பிள் காஸ்மோஸ் மாதிரியான ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் இருக்கும். இதை இக்கோ செட் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் வாங்கிட்டா ஆர்கானிக்கா பண்றோம்னு ஒத்துக்கலாம். பட் இது எடிபிள் ப்ராடக்ட் கிடையாது. பட் அந்த ஸ்டாண்டர்டோட பேரை போட்டுக்கலாம், காஸ்மோஸ்னு போட்டுக்கலாம். அதை சர்டிஃபிகேட் பண்ண பாடியோட நேம் போட்டுக்கலாம். உங்கள பெரும்பாலான பேருக்கு இந்த தேகியா லிப்ஸ்டிக் பத்தி தெரியும். இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இக்கோ செட் சர்டிஃபிகேட் பண்ணியிருந்தாங்க. இது எடிபிள் ஆர்கானிக் கிடையாது. ஆர்கானிக் தான், பட் எடிபிள் ஆர்கானிக் கிடையாது. இது தெரியாம அந்த ஓனர் இதை சாப்பிட்டு காட்டியிருப்பாங்க. உண்மையிலேயே இது எடிபிள் பொருளா இருந்துச்சுன்னா நமக்கு இந்த வகையான லோகோ கிடைச்சிருக்கும். இதான் எடிபிள் ஆர்கானிக்னு சொல்ல முடியும். டெக்னிக்கலா அவங்க பண்ணது தப்பு தான். பட் இது இன்னமும் அந்த சர்டிஃபிகேஷன்ல அவங்க இருக்காங்களான்னு தெரியல. பட் சப்போஸ் இவங்க இன்னமும் அதுல இருந்தாங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டே எங்க சர்டிஃபிகேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் எங்கேயுமே அவங்க அந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணதில்லை. சரிப்பா, அந்த சர்டிஃபிகேட்டை தமிழ்நாடு கவர்மெண்ட் தரல, வேற யார் கொடுத்திருக்காங்கன்னா இது ஒரு பிரைவேட் பாடி, அது அவங்களே போட்டிருக்காங்க. இது ஒரு பிரைவேட் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு. இது தமிழ்நாடு கவர்மெண்ட்லாம் தரல. இன்ஃபேக்ட் அவங்க கண்ட்ரோல் பாடியா மாறணும்னா 17065 பண்ணிருக்கணும். பட் அவங்க சர்வீஸ்ல அந்த நேமே இல்ல. 50 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு பொண்ணும் பிசினஸ்ல பெருசா இல்ல. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் அவ்வளவு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. மேபி அவங்களுக்கு இந்த கேப் தெரியாம பண்ணிருக்கலாம். அவங்க சில ஏஜென்சி இதை நம்ப வச்சிருக்கலாம். பட் இதனாலேயே அவங்க ப்ராடக்ட் குவாலிட்டியா ப்ராடக்ட் நம்ம சொல்ல முடியாது. சர்டிபிகேஷன் வேற, அவங்க நிறைய பேர் ப்ராடக்ட் பண்றாங்க. யாருக்குமே இந்த இன்டென்ஷனே இல்லை. எல்லாம் ஆர்கானிக் சொல்லிப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்க ஏதோ சர்டிபிகேஷன் பண்ணி நம்ம கொடுப்போம். அவங்க இன்டென்ஷன் அவங்களுக்கு இருக்குல்ல, அதை நம்ம கண்டிப்பா பாராட்டும். மேபி இந்த கிளாரிட்டி கிடைச்ச பிறகு அவங்க அடுத்தது ஏதாவது காஸ்மோ ஸ்டாண்டர்ட் மாதிரியோ இல்ல கண்ட்ரோல் பாடியை அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட அடுத்த ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் பண்ணி அவங்க ஒரு இன்டர்நேஷனல் பிராண்டா கூட மாறலாம். ஸோ யாராவது ட்ரோலா எடுக்க வேணா, இதுல நீ தோத்துட்ட, நான் தோத்துட்டு, நான் எக்ஸ்போஸ் ஆயிட்டேன், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அதுக்குள்ள வந்திருக்கோம். சேர்ந்து கத்துக்கிட்டு ஒருத்தர் கத்துக்கிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். இந்த வீடியோவை யாரும் ஷேர் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கோங்க. என்னால பழைய வீடியோ டெலிட் பண்ண முடியாது. ஏன்னா நான் அதை டெலிட் பண்ணனா என் கருத்துலேருந்து நான் பின்வாங்குறேன்னு ஆயிடும். ஸோ நான் 2-3 தடவை அந்த வீடியோவை எடிட் பண்ணி போட்டிருக்கேன். அப்பதான் நிறைய பேருக்கு ரீச் ஆகாது. அதுக்கு இதுமே பெருசா காட்டாது. ஸோ இந்த விஷயத்தை இதோட முடிச்சிருவோம்.